ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் வருகின்ற சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வருது. அந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் அனைவரும் வேண்டி அந்த விநாயகர் பெருமான் அவர்களை பெற வேண்டுகிறோம். அதில் முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னோம்னா, இப்போ நம்ம பகுதி ரொம்ப பிரச்சனை இல்லாத பகுதி. ஏன்டா இது கிராமம் சார்ந்த பகுதி. நம்ம கிராமத்துல எழுதி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது கிடையாது. என்ன ஒன்னே ஒண்ணு மட்டும் தவிர்க்கணும் அப்படின்னோம்னா, இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி போறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் மறைச்சு காசு கேட்பாங்க. அதை நம்ம பல வருஷமா நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட சொல்லியாச்சு. அதிகபட்சம் அவங்க பண்றது இல்லை. அவங்க அது பேரண்ட்ஸுகள், பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் பணம் வசூலிப்பதை முடிஞ்சளவு தவிர்க்கணும். அதுல சந்தேகங்கள் வரும். ஏயா பண்ணக்கூடாதா? அவங்க நல்லதுதானே பண்றாங்க. சின்ன வயசுலயே சாமிக்காண்டி பணம் வசூல் பண்ணி அவங்க சாமி கும்பிடுறாங்கல்ல அப்படின்னா, அவங்க அறியாத வயசு. சின்ன பிள்ளைங்க அறியாத வயசு. அதிக குழந்தைகள் அந்த காசை ஏதோ விளையாட்டுத்தனமா செலவழிச்சிருவாங்க. ஒன்றும். அதுக்கு பிறகு ஆன்மீகம் என்பது முதல் செய்யணும் அப்படின்னா, எந்த கோவிலுக்கு எதுக்கு செய்யணும்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட இருக்கிறத செய்யணும். அடுத்தவங்களை நம்பி செய்யக்கூடாது. அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணி செய்யக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய வழிபாடு செய்தாலும், எவ்வளவு பெரிய அன்னதானம் போட்டாலும் சரி, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணி கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. இது தவறுகள்ல அதிகமா நடக்கும். என்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் தன் கூட நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். தெய்வத்தின் பேரை சொல்லி இந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு போய் சண்டை போடுவாங்க. இத்தனாயிரம் கொடுத்தாலே கொடு அப்படிம்பாங்க. அவங்க நூலா போய் திட்டி, இவங்களையும் திட்டி, அந்த சாமியவும் திட்டி, ஒரு சிலர் வேற வழி இல்லாம பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் சட்டை போட்டு கொடுக்காம இருப்பாங்க. இல்லாட்டி குறைஞ்ச தொகை கொடுத்து வளர்க்கடிப்பாங்க. இதுல சில பேர் அதை தவறாகவும் பயன்படுத்தலாம். சுயநலத்துக்கு பயன்படுத்தலாம். தேவையில்லாத அனாவசிய செலவுகள் செய்யலாம். இதனுடைய பின்விளைவுல தெரியாத நபர்கள் இப்படி செய்வாங்க. கடவுளை பத்தி கண்டிப்பா அறியாத நபர்கள் வசூல் பண்ணுவாங்க. இல்ல வசூல் பண்றதுலாம் குத்தமா அப்படின்னம்னா, அதுல 5 பைசா இருந்தாலும் எடுக்காம செய்யக்கூடிய நபர்களா இருந்தா அவர்களுக்கு ஓரளவு புண்ணியம் கிடைக்கும். அது என்ன ஓரளவு தானா, முழுசா கிடைச்சிடாதா அப்படின்னம்னா, அவங்கள்ட்ட இல்லாத நபர்களா இருந்தா, நம்ம புராணத்தை பேசணும்னா தயமாகும். புராண காலத்துல இருந்து வசூல் பண்ணி கோயில் குளம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க இவங்களை மாதிரி கட்டல. இப்போ வசூல் பண்றவங்கள மாதிரி நீங்க டொனேஷன் கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்ட்டு கார்ல போய் செயின் போட்டுக்கிட்டு, மோதிரம் போட்டுக்கிட்டு எல்லாம் டொனேஷன் யாரும் அந்த காலத்துல வசூல் பண்ணது கிடையாது. ஏன்டா நம்ம ஏற்கனவே அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாம் சட்டம் போட்டு நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கோம். உன்னையும் பாரு என்னையும் பாரு, நீ என்னைட்ட போய் டொனேஷன் கேட்கறீங்க, இதெல்லாம் நியாயமாயாண்டுலாம் கேட்டிருக்கோம். ஏன்டா என்னைட்ட வந்த நபர் கையில 2-3 மோதிரம், கை செயின், கழுத்துல செயின், கார்ல என்னைட்ட டொனேஷன் கேட்டாரு. அதனாலதான் சத்தம் போட்டோம். நீ கையில ஓட்டிருக்க, கழுத்துல ஓட்டிருக்க, விரல்ல எல்லாத்துலயும் போட்டிருக்க, 8 லட்சம் ரூபாய் கார்ல நான் டொனேஷன் கொடுங்க, நான் அன்னதானம் பண்ண போறேன், கோயில் கட்ட போறோம்னா உன்னிட்ட இருக்கிறதே சரியா போகும் ஐயா, நீ எதுக்கு எப்படிலாம் பண்ற அப்படின்னு. ரைட்டா? நம்மள்கிட்ட இல்லாத பட்சம் வேற வழியே இல்லை. என்னைட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா, நீ உண்மையான அடியாரா இருந்தால் தெய்வம் உன்னிட்ட சொல்லும். அவங்கள்ட்டையும் போய் சொல்லும், என் பிள்ளை வருது, காசை கொடுத்து விடு, உன்னிட்ட இருக்கல அப்படின்ட்டு சொல்லும். அதே போல இவங்கள்ட்ட இன்னாட்ட சொல்லியிருக்கேன், நீ போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லணும். ஏன்டா என்னைட்ட 2-3 பேர் இந்த வழக்கு வச்சாங்க. என்ன சாமி நீங்க எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட காசு கேட்கக்கூடாதுங்கிறீங்க, வசூல் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, ஆதி காலத்துல இருந்து அப்படித்தானே அப்படின்னாங்க. அப்ப நம்ம 2-3 அந்த புராண கதைகளை நம்ம சொன்னோம். அம்முனி அம்மாள், வெள்ளச்சி அம்மாள் இப்படிலாம் இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில கோயில் கட்டவங்க, காரைக்கால் அம்மையார், ஏகப்பட்ட அடியார்கள்ல ஒரு 2-3 அடியார் கதையை சொன்னோம். இது மாதிரி அவங்க வாழ்க்கையில நடந்தது. அது உண்மைதான். வசூல் பண்ணி தான் கட்டினாங்க. ஆனால் தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் போய் சொல்லுச்சு, அந்த கேட்க போற நபர்கிட்டையும் போய் சொன்னது. உங்கள்கிட்ட அது மாதிரி சொல்லிச்சா சாமி? இன்னாட்ட நான் ரூபா அவங்க சொல்லியிருக்கேன், நீ போய் வாங்கிட்டு சொல்லிச்சா? இல்லாட்டி அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட போய் உங்க சாமி சொல்லிச்சா?
அது எப்படி சொல்லும்? ஏன் சொல்லாது? அப்ப சொல்லாததை நீ ஏன் செய்யற அப்படின்ட்டு சொன்னோம். அது போல ஒவ்வொருக்கும் செய்யறதா செஞ்சுகள் ஆகமோ நட்டமோ ஒன்னே சேர்ந்தது அப்படின்னு சொன்னோம். அது போல நம்ம எதுக்காண்டி சொல்றோம்னா, சின்ன குழந்தையிலேயே அந்த பழக்கம் வரக்கூடாது. நம்ம பெரியவங்க சொல்லிடணும். இது தெய்வ காரியம். நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு சாமியை கும்பிட்டு பேசாம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடணும். இல்ல எல்லா குழந்தைங்க எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, அந்த குழந்தை ரொம்ப சங்கடப்படுது, அழுகுதுன்னா சரி வசூல் பண்ணிக்கோ. ஆனா 5 பைசா கூட அதுல எடுத்து, 1 ரூபா கூட எடுத்து நீ முட்டாய் வாங்கி தர கூடாது. அந்த காசை அப்படியே நீ இறைவனுக்கு படைக்கிறதா இருந்தால் யாரையும் தொந்தரவு பண்ணாத. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. ஸ்பீடா வண்டி வரும், அதுல போய் ஊடையெல்லாம் மறைக்கிறாங்க. சில குழந்தைகள் கூட நிற்பாங்க, அதெல்லாம் ஆபத்தானதுதான். போறவங்களை மறைச்சு வழி மறைச்சு கேட்கறதெல்லாம் என்னைய பொறுத்த மட்டும் இதுல உடன்பாடே கிடையாது. தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத பண்ணிட்டு சிவனேந்து இருக்கலாம். அதனால விநாயகர் சதுர்த்தி பெருமான நம்ம கிராமத்துல என்ன பழக்கம்னா, வீடு வீடா ஈவு வைப்பாங்க, வசூல் வைப்பாங்க, அதோட முடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு ரூபா வசூல் தான் எல்லாரும் கொடுத்துருவாங்க. 10, 20, 100, 50. அவங்க சில பேர் விருப்பப்பட்டது அதிகமா கூட கொடுப்பாங்க. அதனால ஊர் சேர்ந்து பண்றது அது வேற. ஆனா அந்த குழந்தைகள் பண்றது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால அந்த குழந்தைகளுக்கு இதை தவிர்க்கிறது நல்லது. அது குழந்தைகளையும் தவிர்த்துங்க. பெரியவங்க இந்த ஐயாண்டு இல்ல, விநாயகர் பெருமாண்டு இல்ல, எந்த ஒரு ஆலயத்துக்கும் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி தெய்வத்தின் பேரை சொல்லி வசூல் பண்றத குறைக்கிறது நம்மளுக்கு நல்லது. அவங்கவுங்களுக்கு நல்லது. யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கவுங்களுக்கு நல்லது. விருப்பப்பட்டு இறை ஆற்றல்ங்கிறது அவங்களா தேடி தேடி வந்து கொடுப்பாங்க. உண்மையான இரையாற்றல் இருக்குன்னா நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கோயில் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி கோயில் கட்ட எந்த சாமியும் சொல்லாது. சரியா? சில பேர் தப்பான நேர்த்திக்கடன்லாம் வச்சுதான், நான் பிச்சை எடுத்து வரணும் அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டேன், அதனாலதான் ஏக பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா, இது உங்க நேர்த்திக்கடை, அவ்வளவுதான். சரியா? அந்த நேர்த்திக்கடனை ஓரளவு கரெக்டா செஞ்சுட்டா கூட ஓரளவு தப்பிக்கலாம். சில பேர் இதே குழப்பாவும் இருக்காங்க. சரிங்களா? அதனால தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிஷனா பண்ணியாகணும். அது விநாயகர் பெருமானை பத்தி எல்லாருக்கும் தெரியும். மூல முதல் கடவுள். அவர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு ஆலயமும் இல்லை. அதனால முதல் கருணை பெறணும். தங்களால முடிஞ்சளவு வீட்டுக்கு முதல் ஊர் சேர்ந்து பண்ணும்போது கோயிலையும் பண்ணிடுங்க. அன்னைக்கு கண்டிஷனா உங்க வீட்டிலையும் ஒரு தேங்காய் பழம் உடைச்சு சாமியை கும்பிட்டு இறைவனை நினைச்சு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி உங்களால முடிஞ்சா துதி பாருங்கள், இல்லாட்டி பாட்டு பாருங்கள், இல்லாட்டி ஓம் கணபதி நமக்கு கூட ஏதோ உங்களால முடிஞ்ச வார்த்தைகளை சொல்லி அன்னைக்கும் முடிஞ்சளவு சைவமா சாமிகளை கும்பிடுங்க. ஏன்னா இப்ப திருவிழாண்டால சைவம் ஆகி போச்சு. அதனால விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் நம்ம பகுதியில. சரி, ரைட். அது போல விநாயகர் பெருமானார்ல அனைவரும் பெற வேண்டுகிறோம். இங்கே நடக்க மாட்டோம். இங்கே நடக்கத்தை செய்யும். காலையிலேயே அபிஷேகம் ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் சனிக்கிழமைங்கிறதுனால இரவு எப்போ போல பூஜை நடக்கும். நம்ம காலையில சிறப்பு அபிஷேகமா விநாயகர் பெருமானுக்கு வழக்கமா பண்ற நிகழ்வுகள் நடக்கும். விநாயகர் பெருமான் வழிபடும் போது அதிகபட்சம் போட்டோ இருக்கும். சப்போஸ் போட்டோ இல்லாட்டி போட்டோ. அதுக்கு பிறகு விநாயகர் பெருமானை பத்தி ஓரளவு அறிஞ்சிருப்பீங்க. அவரு எண்ணத்தை பிடிச்சு வச்சு, மஞ்சளை பிடிச்சாலும் சரி, சாணத்தை பிடிச்சாலும் சரி, என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். ரைட்டா? அதனால மஞ்சளை பிடிச்சு கூட விநாயகர் வைக்கலாம். இல்ல விநாயகர் போட்டா இல்லையா, எவ்வளவோ செலவழிக்கிற ஒரு 100, 200 ஒரு விநாயகர் போட்டால முத விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுல வச்சு மாட்டி, ஆண்டவனே எங்க வீட்டோட நீங்க ஒரு ஆளா ஏற்பாடு கூட இருந்தாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னம்னா நம்ம இந்துக்கள் அப்படித்தான் இருக்காங்க. எங்க வீட்டுல சாமி படம் இல்லை, பூஜை அறை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் வீடு கட்ட சாமி பூஜை அறை வைக்க இடம் இல்லையா அப்படிங்கிறாங்க. பூஜை அறை வைக்க இடம் இல்லை, அப்புறம் எப்படி வீடு கட்டுறீங்க? வீடு கட்டுறோம், சாமி ரூம் வைக்க இடம் இல்லை. அப்ப எத்தனை பெட்ரூமோ? 4 பெட்ரூமோ, 4 பேருக்கு. இதெல்லாம் பெரிய கொடுமை. எப்படி? இதுதான் பெரிய கொடுமை. அவங்களுக்கு 4 பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து 4 பெட்ரூம் வைப்பாங்களாம். சாமிக்கு ஒரு சின்ன ரூம் ஒதுக்கிறது கூட இடம் வீட்டுல பத்தலையா. அப்புறம் வீடு கட்டணும் குறையா கிடக்குது, என்ன சாமி செய்யலாம்? வீடு கட்டணும் காசு இல்லை, என்ன சாமி செய்யலாம்? இல்லாட்டி வீடு கட்டணும் இருக்க முடியல, என்ன சாமி செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரு வீட்டை சாமிக்கு கட்டிட வேண்டியதான்.
இதுதான் காரணமாக இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? அறியாத மக்கள், புரியாத மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. சரியா? அதனுடைய அருமை பெருமை அறிஞ்சவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சரியா? அதுக்கு ஓடுறோம், என்னென்னமோ செய்யறோம். கடைசியில அவன் கண்ணில் தான் போய் விழுகிறோம். அப்ப அவனுக்கு ஒரு வீடு கட்டாம என்ன செய்ய முடியும்? இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு ரூம் கட்டாம என்ன செய்ய முடியும்? இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு பிறகு சங்கடமா தான் இருக்கு. என்ன அப்படின்னம்னா, அந்த போன வாரம் நிறைய அத்தாக்கமார்கள் வந்தாங்க. கணவனோட பிரிஞ்சிருக்கோம், ஒரே பிரச்சனை பல வருஷமா பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, இதே பிரச்சனையில தான் வர்றாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னம்னா, சாமி எல்லாம் கும்பிடுவீங்களா அப்படின்னா, கும்பிடுவோம். எப்போ? இந்த திருவிழா வருங்களா, அதுக்கு திருவிழாவுக்கு காய் வச்சு கோழி வச்சு சாமி கும்பிட்டுருவோம் அப்படித்தானே. அப்புறம் என்ன அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அப்போ இது வாழல, என்ன சாமி செய்யலாம்? வீட்டுக்காரர் வர மாட்டேங்காரு அப்படின்ட்டு ஒரு சிலர் வீட்டுக்காரர் வந்து கூப்பிடுறாரு, இந்த பிள்ளை போக மாட்டேங்குது, என்ன சாமி செய்யலாம்? என்ன செய்யலாம்? சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டா சரியாயிருமா? அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல பரிகாரம் சொல்லுவீங்களா? அதான் இதே பரிகாரம். சாமியை கும்பிடுறதுல எனக்கு தெரிஞ்ச பரிகாரம். வேற எதுக்கு போய் பரிகாரத்துல என்ன இருக்குது அப்படின்னு. அப்ப எவ்வளவு நாளைக்கு கும்பிடணும் அப்படிங்கிறார். எவ்வளவு நாளைக்கு கும்பிடணும்? இருக்க தொட்டிக்கும் கும்பிடு, இல்லாத வந்து உடனே கும்பிடுவாங்க, அதோட போய் சேருது, அவ்வளவுதான்.